Hi friends, welcome to Interview. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல AI மாடல்ல இருக்க அந்த பாராமீட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். AI மாடல்ல உங்களுக்கு என்ன தெரியும், அதுல பாராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு காரை வந்து நீங்க கம்பேர் பண்றீங்கன்னா இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து கம்பேர் பண்றீங்கன்னா CPU வச்சு நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் யூஸ், பிரைசிங், லைசன்ஸ் பிரைசிங் எவ்வளோ, அப்புறம் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, ஒரு AI மாடலை வந்து எப்படி கம்பேர் பண்றது? நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ எதை யூஸ் பண்ணி இந்த AI மாடல்ஸ் வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக வந்து DeepSeek வந்து 671 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு AI மாடலில் வந்து இந்த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண முடியும். ChatGPT ஃபார் எக்ஸாம்பிள் 1.7 ட்ரில்லியன், DeepSeek வந்து 671 பில்லியன். ஸோ இது மாதிரி பேராமீட்டர்ஸ் சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வினா, இந்த பேராமீட்டர்னா என்ன அர்த்தம், இந்த 1.7 ட்ரில்லியன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். டவுட் எனக்கு இருந்துச்சு, இந்த நம்பர் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு, இது எப்படி உருவாக்குனாங்க, இதை ஏன் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மாடல் பேராமீட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைனி இன்ஃபர்மேஷன், ஒரு டைனி டயல்ஸ், இல்லை ஒரு லீகோன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பேராமீட்டர்னா இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எப்படி வந்து ஒரு கேள்வி நம்ம AI மாடல்கிட்ட கேட்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை வந்து அந்த AI மாடல் தயாரிக்கும். எவ்வளோ அழகாக அதை நம்ம கேள்வியை புரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த அவுட்புட்டை கொடுக்குறாங்க, எவ்வளோ அக்யூரேசியாக கொடுக்குறாங்க, எவ்வளோ டீட்டெயிலோட கொடுக்குறாங்க. இந்த பேராமீட்டரை பொறுத்து தான் அந்த அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வரும். டு சிம்பிளி சே, த மோர் பேராமீட்டர்ஸ் AI மாடலுடைய அவுட்புட் அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்டூடெண்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டு ஸ்டூடெண்ட் கிட்டேயும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நான் வந்து 1000 லீகோஸை கொடுக்குறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 50,000 லீகோஸை கொடுத்து ரெண்டு பேர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 hours டைம் கொடுக்குறேன், நீங்கள் போய் ரெண்டு ரூமில் ஒரு வீடை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த 1000 பேராமீட்டர்ஸ் கொண்டு போன அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வீடை உருவாக்குறாரு. அதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 50,000 லீகோஸ் உள்ள அந்த ரூம்குள்ள போய் ஒரு வீடை உருவாக்குறாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு, நிறைய டீடைல்ஸ் கிடையாது. ஏன்னா 1000 லீகோஸ் உள்ள ஒரு வீடு வந்து இப்படி தான் இருக்கும், ரொம்ப டீடைல்ஸ் இருக்காது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க, அந்த கார்டன் எவ்வளோ அழகா குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு, அப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வீடு சூஸ் பண்ணுறீங்க என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடு தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஏன்னா 50,000 பேராமீட்டர்ஸ், 50,000 லீகோஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த வீட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லை, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், வீடு மாதிரி இருக்குது. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு AI மாடலும் தனக்கான பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க கிட்ட இருக்க லீகோவை யூஸ் பண்ணி, அதாவது அந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை அவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் 1000 கொடுத்துருக்கிறேன், அப்புறம் 50,000 கொடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1.7 ட்ரில்லியன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ChatGPT இருக்குது. நிறைய மாடல்ஸ் கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? நிறைய மாடல்ஸ் கிட்ட நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ the more parameters, more details, more accuracy, கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வந்து அதை நோக்கி தான் போவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து AI மாடல் இந்த பேராமீட்டர்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ட்ரைனிங். ஸோ இந்த AI ப்ரோக்ராமுக்கு வந்து டேட்டா, டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், வீடியோஸை வந்து இன்புட்டாக கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் ப்ராசஸும் யூஸ் பண்ணி இந்த பேராமீட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகுது. இப்படி தான் வந்து 1.7 ட்ரில்லியன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து AI மாடல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் அந்த AI மாடல்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 1.7 ட்ரில்லியன் டேட்டா கிட்ட இருந்து அழகாக அதை வந்து உங்களுக்கு உருவாக்கி ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பேராமீட்டர்ஸ். ஸோ இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். 1.7 ட்ரில்லியன் 1.7 ட்ரில்லியன் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீ என்ன கேள்வி கேட்டாலும் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவுட்புட்டாக வருது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லெட்டர் எழுத சொல்கிறீங்க, இல்லை ஒரு இன்விடேஷனை உருவாக்க சொல்கிறீங்க, இல்லை ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறீங்க, இல்லை ஒரு கோடை வந்து ரீஃபேக்டர் பண்ண சொல்கிறீங்க. ஸோ இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நமக்கு வந்து AI மாடல்ஸ்லாம் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இதில் கீ டேக் அவே என்னன்னா, நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, பேராமீட்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு AI மாடல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம்னா, த மோர் பேராமீட்டர்ஸ் எந்த AI மாடல் கிட்ட இருக்குதோ உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா வரப்போகுது, மோர் டீட்டெயில்ஸோட, பெட்டர் அக்யூரேசியோட. ஸோ இதுதான் கீ டேக் அவே. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.